ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1790வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 2வது மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உபவாச நாள் என்று நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் வாய்ப்பு கிடைக்கிற அனைவரும் உங்களுடைய சபையிலே சென்று ஐக்கிய உபவாசத்தோடு சேர்ந்து ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமாய் தேவ ஜனங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். வாய்ப்பு கிடைக்கிற அனைவரும் செல்லுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்துல, கிராமத்துல, நம்முடைய திருச்சபைகள்ல யாராவது ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போயிருந்தால் அவர்கள் மறுபடியும் தேவனுடைய அன்புக்குள் வரும்படியாக, நம்மோடு ஐக்கியப்பட்டு ஆராதிக்கும்படியாக அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த நாளில் அப்படிப்பட்ட மக்களை தேவன் சந்திப்பாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்துல தேவ பக்தியும் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருந்த ஒரு மனிதனை வாசிக்கிறோம். அந்த மனிதன் இத்தாலியா பட்டாளத்தை சார்ந்தவன். இத்தாலியா என்பது அவனுடைய படையினுடைய பெயரை குறிக்கிறது. 555 காலாட்கள் இருப்பார்களாம். 66 குதிரை வீரர்கள், குதிரையும் இருக்குமா. இது சரித்திரத்தினுடைய பின்னணியா இருக்கிறது. இராணுவ அதிகாரியா இருந்தாலும் இவனுக்கு கீழே 100 அதிகாரிகள் இருக்காங்க. ஆனா இந்த மனிதன் உயர் அதிகாரியா இருக்கிறான். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில தேவ பக்தி மாத்திரமல்ல, நல்லவனா இருந்திருக்கிறான். தன் குடும்பத்தை அனைவரோடு சேர்ந்து தேவ பயம் உள்ளவனா இருந்திருக்கிறான். ஜனங்களுக்கு மிகுதியான தர்மங்களை செய்திருக்கிறான். எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம வேலை செய்யற இடத்துல ஒரு வேளை 10 பேருக்கு ஒரு ஓனரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு லேபரா இருக்கலாம். நீங்க சாதாரண ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா எப்போதாவது ஜெபிக்கீங்களா? எப்பொழுதும் ஜெபிக்கிறீங்களா? ஆனா 100 பேருக்கு அதிகாரியா இருந்த இந்த இராணுவத்துல வேலை பார்க்கிற இந்த 100க்கு அதிபதி, அவன் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தானா? அவனுக்கு எவ்வளவு பிஸியா இருந்திருக்கும், எவ்வளவு வேலை இருந்திருக்கிறோம், எத்தனை பேர் பார்க்க வந்திருப்பாங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு தேவ சமூகத்துல எப்போதும் ஜெபிக்கிறவனா இருந்திருக்கிறான். வேலை செய்தாலும் அவன் ஜெபிக்கிறவனா இருந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்துல என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த டைம்ல அவனுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி ஜெபித்து கொண்டு இருக்கும்போதுதான் தேவதூதன் பகலில இறங்கி வந்து பிரதீட்சமா அவன்கிட்ட பேசுகிறான். உன்னுடைய தான தர்மங்களும் ஜெபங்களும் நினைப்புண்டுதலா இருக்குன்னு சொல்லி அந்த மனிதனுடைய வாழ்க்கையில எப்போது ஜெபிச்சு கொண்டதுனால தேவதூதனை பார்த்தார். நம்முடைய வாழ்க்கையில எப்போதாவது ஜெபித்தால் தேவதூதனை பார்க்க முடியாது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். வேலைக்கு சென்றாலும் சரி, ஒருவேளை நம்ம படிக்க சென்றாலும் சரி, படிக்கிற பிள்ளைங்கன்னா யாரா இருந்தாலும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது தேவன் அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, எனக்கு கிடைக்கின்ற எல்லா நேரங்களிலும் நான் ஜெபிக்கிறவனா என்னை மாற்றுங்கப்பா. எவ்வளவு பிஸியான நேரம் இருந்தாலும், எவ்வளவு பிஸியான ஆட்கள் நம்மளை பார்க்க வந்தாலும் உங்களுக்கு சொல்லி நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். விசேஷமா உங்க குடும்ப தலைவர் ஜெபத்துல இருக்குன்னு சொல்லி இந்த 100 பேருக்கு அதிகாரியா இருந்தவன் ஒரு திருஷ்டாந்தரமா இருக்கிறான். எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, தேவனிடம் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறேன் சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து பார்த்தோம், தேவ பக்தியும் எப்போது ஜெபிக்கக்கூடியவனாய் இருந்தது போல நாங்களும் எங்க வாழ்க்கையில அப்படி செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூர்கிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவன் உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தை
நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிரயாணம் பண்ணுகிறவர்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து பின்வாங்கி போனவர்கள் இந்த நாளில் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. மீண்டும் உங்களுடைய அன்புக்குள் வருவதற்கு கிருபை பாராட்டுவீராக. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய சமூகம் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து கொள்ள சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.